தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் சேரும் பாமக கூட்டணி குறித்து பேசுவதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இரண்டாயிரத்தி 24 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது பாமக. 2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருமா அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள அவருடைய வீட்டுக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து இருவரும் 30 நிமிடத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பு அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரும் வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர விரும்பியதாகவும், ஆனால் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி கொடுத்ததாகவும், இதன் காரணமாகத்தான் கடைசி நேரத்தில் பாமக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது என்றும் பேசப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூடா நட்பு கேடாய் முடிந்ததாக கூறினார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர மருத்துவர் ராமதாஸ் விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியுடன் ஜி.கே. மணியின் சந்திப்பு நடந்துள்ளது. எனவே இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஜி.கே. மணி மைத்துனரின் மகனுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்றதாக பாமக தரப்பினர் கூறுகின்றனர். அதே சமயம் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நீண்ட நேரம் பேசியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர பாமக முன்வந்திருப்பது உறுதியாகி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பா? இதற்கு பாமக தலைவர் அன்புமணியின் ஆதரவு உண்டா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. பாமகவின் இளைஞரணி செயலாளராக மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் வழிப்பேரன் முகுந்தனை நியமனம் செய்த போது மேடையிலேயே தந்தை ராமதாஸுக்கும் மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் வார்த்தை போர் நடைபெற்ற நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து இருப்பது பாமகவுக்குள் எத்தகைய மோதல் போக்கை ஏற்படுத்த உள்ளது என்பதை பொறுத்து இருந்தே பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும். இக்கட்சி 1989களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் வன்னியர் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கமாகும். பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் கட்சியாக மாறி கட்சியின் சின்னமாக 90களில் யானை சின்னமும் தற்போது மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறது. 1991 முதல் சட்டமன்ற, நாடாளுமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வருகிறது. 1991 தனித்தே போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்று 116 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 27 இடங்களில் போட்டியிட்டு 20 இடங்களில் அதிகபட்சமாக வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று 31 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று 30 இடங்களில் போட்டியிட்டு 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக 234 இடங்களிலும் தனித்தே போட்டியிட்டு
அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. கடைசியாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறிய நிலையில், ஆனால் பாமக பாஜக கூட்டணியிலே இடம்பெற்று 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி உள்ள நிலையில் பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.